ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் ஜாபுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்போது இந்த வீடியோ உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணலாம். ஐபிபிஎஸ் அஃபீஷியலாக கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட் சிஎஸ்ஏ ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஓல்டு கிளர்க் போஸ்ட்டுக்கு புது நேம். பப்ளிக் செக்டார் பேங்க்ஸில் பெர்மனண்ட் பேங்க் ஜாப் தேடுற கிராஜுவேட்ஸுக்கு இது ஒரு சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த வீடியோவில் நோட்டிஃபிகேஷனில் இருக்கிற முக்கியமான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இன்னைக்கான நோட்டிஃபிகேஷனை பார்க்கலாம். ஐபிபிஎஸ் சிஎஸ்ஏ ரெக்ரூட்மெண்ட் 2026. இந்த ரெக்ரூட்மெண்ட்டை கண்டக்ட் பண்ணுறது ஐபிபிஎஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷன். இந்த ரெக்ரூட்மெண்ட் மூலமாக பார்ட்டிசிபேட்டிங் பப்ளிக் செக்டார் பேங்க்ஸில் கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட் போஸ்ட்டுக்கு கேண்டிடேட் செலக்ட் பண்ண போகிறாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் 2027 to 2028 வேக்கன்சிஸ்க்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகி ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் மார்ச் 2027 நடக்கும். இம்பார்ட்டன்ட் டேட்ஸ்: ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் 1 ஆகஸ்ட் 2026, லாஸ்ட் டேட் டு அப்ளை 21 ஆகஸ்ட் 2026. இதில் எந்தெந்த பேங்க்ஸ் எல்லாம் இருப்பாங்கன்னா, இந்த ரெக்ரூட்மெண்ட் மூலமாக டோட்டல் 11 பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, கனரா பேங்க், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க், யூகோ பேங்க், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா. போஸ்ட் நேம் கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட் சிஎஸ்ஏ. இதுதான் ப்ரீவியஸ் இயரில் கிளர்க்குன்னு சொன்ன கிளரிக்கல் கிரேட் போஸ்ட். நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பேங்க் கவுண்டர் ஆப்ரேஷன்ஸ், கஸ்டமர் ஹேண்டலிங், கேஷ் டிரான்சாக்ஷன், அக்கௌண்ட் ஓப்பனிங், பாஸ்புக் அப்டேட், டே டு டே பேங்கிங் சர்வீசஸ் மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். இதுக்கு ஸ்டார்டிங் சேலரி 24,050. ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட்ஸோட பேசிக் பே மேக்ஸிமம் அப்ராக்சிமேட்லி 64,480. இது கூட டியர்னஸ் அலவன்ஸ், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ், மெடிக்கல் பெனிஃபிட்ஸ், அதர் பேங்க் பர்க்ஸ் பார்ட்டிசிபேட்டிங் பேங்க் ரூல்ஸ் படி ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஒரு இம்பார்ட்டன்ட் ரூல்: நீங்கள் ஒரே ஒரு ஸ்டேட்டுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். தமிழ்நாடுக்கு அப்ளை பண்ணினா தமிழ்நாடு வேக்கன்சிஸ்க்கு தான் கன்சிடர் பண்ணுவாங்க. எக்ஸாம் சென்டர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன்ஸ்னால வேறு ஸ்டேட்டில் அலாட் ஆனாலும் உங்கள் வேக்கன்சி கன்சிடரேஷன் அப்ளை பண்ணின ஸ்டேட்டுக்கு தான் இருக்கும். யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்? அப்ளை பண்ண கேண்டிடேட் இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், இல்லாட்டி நேபாள் சிட்டிசன், பூட்டான் சிட்டிசன், 1 ஜனவரி 1962க்கு முன்னாடி இந்தியாவுக்கு பெர்மனண்ட்டாக செட்டில் ஆன டிபெட்டியன் ரெஃப்யூஜி, இல்லாட்டி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரூல்ஸ் படி எலிஜிபிளாக இருக்கிற பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் கேண்டிடேட்ஸும் அப்ளை பண்ண முடியும். இந்த ஸ்பெஷல் கேட்டகரிஸ்க்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் தேவைன்னு நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஏஜ் லிமிட் as on 1 ஆகஸ்ட் 26 பேசிஸில் மினிமம் ஏஜ் 20 இயர்ஸ், மேக்ஸிமம் ஏஜ் 28 இயர்ஸ். சிம்பிளாக சொன்னால் கேண்டிடேட் 2 ஆகஸ்ட் 1998க்கு முன்னாடி பிறந்திருக்கக்கூடாது. அதே மாதிரி 1 ஆகஸ்ட் 2006க்கு அப்புறம் பிறந்திருக்கக்கூடாது. ஏஜ் ரிலாக்ஸேஷன்: எஸ்சி எஸ்டி 5 இயர்ஸ், ஓபிசி நான் கிரிமி லேயர் 3 இயர்ஸ், persons with a benchmark disability 10 years, ex-serviceman defense service period plus 3 years age relaxation. SC/ST disability ex-servicemanக்கு extra benefit இருக்கும். widows, divorced women, judicially separated women, general and EWS up to 35 years, OBC up to 38 years, SC/ST up to 40 years. required certificate document verification timeல compulsory produce பண்ணணும். எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன்: நீங்கள் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரெக்கக்னைஸ் பண்ணுற யூனிவர்சிட்டியில் இருந்து எனி டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். டிகிரி ஸ்ட்ரீமுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை. பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ, பிசிஏ, பிஇ, பிடெக், பிஎட் எந்த டிகிரி இருந்தாலும் எலிஜிபிள். ஆனால் 21 ஆகஸ்ட் 2026க்குள்ளே கிராஜுவேஷன் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுற நாளுக்கு மார்க் ஷீட் இல்லை டிகிரி சர்டிஃபிகேட் ரெடியாக இருக்கணும். கம்ப்யூட்டர் நாலேஜ் நோட்டிஃபிகேஷன் படி கம்ப்யூட்டர் நாலேஜ் மேண்டட்டரி. அதை ப்ரூவ் பண்ண கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட், கம்ப்யூட்டர் டிப்ளமோ, கம்ப்யூட்டர் டிகிரி ஆர்
ஸ்கூல் ஆர் காலேஜில் கம்ப்யூட்டர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சப்ஜெக்ட் படிச்சிருந்தா போதும். ரிசர்வேஷன் கேட்டகரிஸ் எஸ்சி எஸ்டி ஓபிசி, நான் கிரிமி லேயர், இடபிள்யூஎஸ், பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ், எக்ஸ் சர்வீஸ்மேன், டிபெண்ட் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணும்போதே கரெக்ட் கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்கள். இதுக்கு இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் டைமில் ஜென்ரலாக ரெடியாக வச்சுக்க வேண்டிய டாக்குமெண்ட்ஸ்: ஆன்லைன் அப்ளிகேஷன் பிரிண்ட், 10th சர்டிஃபிகேட், டிகிரி சர்டிஃபிகேட் அண்ட் மார்க் ஷீட்ஸ், வேலிட் ஃபோட்டோ ஐடி, லோக்கல் லாங்குவேஜ் ப்ரூஃப் இஃப் அப்ளிகபிள், கேட்டகரி சர்டிஃபிகேட், இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட் இஃப் அப்ளிகபிள், டிசபிலிட்டி சர்டிஃபிகேட், எக்ஸ் சர்வீஸ்மேன் டாக்குமெண்ட்ஸ், என்ஓசி, கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இஃப் எனி. ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸும் செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பீஸும் கேரி பண்ணுங்கள். செலெக்ஷன் ப்ராசஸ்: ஐபிபிஎஸ் சிஎஸ்ஏ ரெக்ரூட்மெண்ட் செலெக்ஷன் டோட்டலாக 4 ஸ்டேஜஸில் நடக்கும். ஃபர்ஸ்ட் ப்ரிலிமினரி எக்ஸாம், செகண்ட் மெயின் எக்ஸாம், தேர்ட் லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட், ஃபோர்த் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட். ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் பேட்டர்ன்: டோட்டலாக 100 கொஷின்ஸ், 100 மார்க்ஸ், டோட்டல் எக்ஸாம் டைம் 60 மினிட்ஸ். செப்ரேட் டைமிங் இருக்கும். ஒரு செக்ஷனுக்கு டைம் முடிஞ்சால் நெக்ஸ்ட் செக்ஷனுக்கு தான் ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகும். செக்ஷன் 1 இங்கிலீஷ் லாங்குவேஜ், கொஸ்டின் 30, மார்க்ஸ் 30, டைம் 20 மினிட்ஸ். செக்ஷன் 2 நியூமரிக்கல் எபிலிட்டி, கொஸ்டின் 35, மார்க்ஸ் 35, டைம் 20 மினிட்ஸ். செக்ஷன் 3 ரீசனிங் எபிலிட்டி, questions 35, marks 35, time 20 minutes. Total 100 questions, 100 marks, 60 minutes. Prelims qualifying nature. Prelims marks final meritக்கு கவுண்ட் ஆகாது. இது குவாலிஃபையிங் எக்ஸாம் மட்டும்தான். ஐபிபிஎஸ் டிசைட் பண்ணுற கட் ஆஃப் ஸ்கோர் மீட் பண்ணினா தான் மெயின் எக்ஸாமினேஷனுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. மெயின் எக்ஸாமினேஷன் பேட்டர்ன்: 60 questions, 200 marks, total time 125 minutes. அகெயின் ஒவ்வொரு செக்ஷனுக்கும் செப்பரேட் டைமிங் இருக்கும். ஜென்ரல் ஃபினான்ஷியல் அவேர்னஸ், கொஸ்டின் 40, மார்க்ஸ் 50, டைம் 20 மினிட்ஸ். ஜென்ரல் இங்கிலீஷ், கொஸ்டின் 40, மார்க்ஸ் 40, டைம் 35 மினிட்ஸ். ரீசனிங் எபிலிட்டி, கொஸ்டின்ஸ் 40, மார்க்ஸ் 60, டைம் 35 மினிட்ஸ். குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், கொஸ்டின்ஸ் 40, மார்க்ஸ் 50, டைம் 35 மினிட்ஸ். டோட்டல் 60 questions, 200 marks, 125 minutes. ராங் ஆன்சருக்கு பெனாலிட்டி இருக்குது. ஒரு ராங் ஆன்சருக்கு 0.25 மார்க் டிடெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் கொஸ்டின் ஸ்கிப் பண்ணால் நோ நெகட்டிவ் மார்க்ஸ். தெரியாத கொஸ்டின்ஸ் கெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுட்டு ஆன்சர் பண்ணுங்கள். ஃபைனல் செலெக்ஷனுக்கு மெயின் எக்ஸாமினேஷன் மார்க்ஸ் மட்டும்தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ப்ரிலிம்ஸ் மார்க்ஸ் ஃபைனல் ரேங்கிங்க்கு இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. அதனால் மெயின் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. கட் ஆஃப் சிஸ்டம்: மெயின் எக்ஸாமில் ஒவ்வொரு செக்ஷன்லையும் மினிமம் கட் ஆஃப் ஸ்கோர் எடுக்கணும். அதே மாதிரி ஓவரால் கட் ஆஃபும் கிளியர் பண்ணணும். ஸ்டேட் வைஸ் வேகன்சிஸ் பேஸ் பண்ணி தான் ஃபைனல் கட் ஆஃப் டிசைட் பண்ணுவாங்க. கட் ஆஃப் கிளியர் பண்ணின கேண்டிடேட்ஸ் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ப்ராசஸுக்கு கன்சிடர் பண்ணுவாங்க. லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொவியன்சி டெஸ்ட்: மெயின் எக்ஸாம் கிளியர் பண்ணின அப்புறம் லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொவியன்சி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டேட்டோட லாங்குவேஜ் பேச, எழுத, படிக்க, புரிஞ்சிக்க தெரியணும். தமிழ்நாடுக்கு அப்ளை பண்ணுறவங்க தமிழ் லாங்குவேஜ் நாலேஜ் ப்ரூவ் பண்ணணும். 10th இல்லை அதுக்கு மேலே தமிழ் படிச்சிருந்தா வேலிட் மார்க் ஷீட் ஆர் சர்டிஃபிகேட் இருந்தால் செப்பரேட் எல்எல்பிடி ஜென்ரலாக தேவையில்லை. ஆனால் ரெக்வயர்டு ப்ரூஃப் இல்லாமல் பேங்க் கண்டக்ட் பண்ணுற லாங்குவேஜ் டெஸ்ட் குவாலிஃபை பண்ணணும். எல்எல்பிடி ஃபெயில் ஆனால் அப்பாயின்மெண்ட் கேன்சல் ஆகும். இது குவாலிஃபையிங் ஸ்டேஜ். அப்ளிகேஷன் ஃபீ: எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி எக்ஸ் சர்வீஸ்மேன் டிஇஎஸ்எம் 175, அதர் கேட்டகரிஸ் 850. பேமெண்ட் மோட் ஆன்லைன். இதில் எப்படி அப்ளை பண்ணுறதுனா, ஐபிபிஎஸ் அஃபீஷியல் வெப்சைட் ஓப்பன் பண்ணுங்கள். சிஆர்பி கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட் ரெக்ரூட்மெண்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். நியூ ரிஜிஸ்ட்ரேஷனை க்ரியேட் பண்ணுங்கள். ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்ட் சேவ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரெக்வயர்டு டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிவிட்டு ஃபாலோயிங் டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணுங்கள். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன். உங்களுக்கு அப்ளை பண்ண தெரியலனா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், நாங்கள் அப்ளை பண்ணி தரோம். இதோட நோட்டிஃபிகேஷனை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. கிராஜுவேஷன் முடித்து பேங்க் ஜாப் தேடுற கேண்டிடேட்ஸுக்கு ஐபிபிஎஸ் சிஎஸ்ஏ ரெக்ரூட்மெண்ட் இருக்கிற பிக்கஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியில் இதுவும் ஒன்று. நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆன உடனே எலிஜிபிலிட்டி வெரிஃபை பண்ணுங்கள். ரெக்வயர்டு சர்டிஃபிகேட்ஸ் ரெடி பண்ணுங்கள். அப்ளிகேஷன் கரெக்டான ஃபில் பண்ணுங்கள். மார்க் டெஸ்ட்டை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.
கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் பேங்கிங் அவேர்னஸ் டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள். கன்சிஸ்டன்சி தான் சக்ஸஸ்க்கு பிக்கஸ்ட் கீ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், IBPS CSA Recruitment 2026 நோட்டிஃபிகேஷனோட எலிஜிபிலிட்டி, ஏஜ் லிமிட், குவாலிஃபிகேஷன், ரிசர்வேஷன், எக்ஸாம் பேட்டர்ன், ஃபீஸ், செலெக்ஷன் ப்ராசஸ், டாக்குமெண்ட்ஸ், அப்ளிகேஷன் ப்ராசஸ், இம்பார்ட்டண்ட் ரூல்ஸ்னு கம்ப்ளீட் நோட்டிஃபிகேஷனை சிம்பிளாக கவர் பண்ணிட்டோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் கவர்மெண்ட் ஜாப்ஸ், பேங்க் ஜாப்ஸ், TNPSC, SSC, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.